புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக ஆளுநர் மாளிகையில் புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் ஆர் என் ரவி செய்து வைத்தார். இந்நிலையில் அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகு தற்போது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். இன்று அமைச்சரவையில் 4 புதிய அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கோவி செல்லியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அதே போல எஸ்.எம். நாசர் ஆகிய 4வரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் அதே போல கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்துல தன்னுடைய மரியாதையை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக 5வது முறையாக தமிழக அமைச்சரவை இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில 4 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு தலைவர்கள் நினைவிடத்துல அவர்களுடைய மரியாதையை செலுத்தி வருகிறாங்க. அதே போல நாளை தலைமைச் செயலகத்துல அவர்களுடைய அறையில அமைச்சர்களாக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள் வராததன் காரணமாக நாளை காலை தலைமைச் செயலகத்துல 4 புதிய அமைச்சர்களும் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக் கொள்கிறாங்க. நந்தா, புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களுடைய நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.